அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்றைய திதி வார நட்சத்திரத்தை அனுசரித்து இன்று மாலை நாம் ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு நாட்களும், அதாவது இன்றைய தினம் சனிக்கிழமை, இன்றைய தினத்திற்கு ஒரு திதி இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். இந்த மூன்றும் சேரும் போது அந்த சக்தி அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தினம்தோறும் தான் நாம அந்தந்த நாளுக்கு உரிய சக்திகள் இருக்கும். ஆனா அந்தந்த பூஜைகளை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. இன்றைய தினம் எதிரிகள் என்பது நமக்கு இல்லாமல் இருக்கணும். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு ஏதாவது செய்யணும் அல்லது கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சா கூட அவர்களால அந்த கெடுதல் கூட நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய மனதில் மாற்றம் ஏற்படும். இந்த தீபத்தை ஏற்றுவதனால நமக்கு சத்துருக்களே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, உளுத்தம் பருப்பில் இருக்கு இல்லையா, அதால மாவு செய்து, அதாவது உளுத்தம் மாவால ஒரு தீபத்தையோ அல்லது 2 தீபத்தையோ தயார் பண்ணி நெய் ஊற்றியோ அல்லது உங்க வீட்டுல எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்க தீபத்தை ஏத்தும் போது நிச்சயமாக அந்த சத்ரு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சத்ருக்களால வருகின்ற அந்த பாதைகள் என்பது நமக்கு இருக்காது. இந்த தீபத்தை ஏற்றிட்டு தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் அல்லது துர்கையினுடைய அஷ்டோத்திரத்தை நாம படிக்கலாம். இப்ப கட்கமாலாவில் சிலதை நான் படிக்கிறேன். ஓம் திரிபுர சுந்தரியை நமஹா, ஓம் ஹிருதய தேவியை நமஹா, ஓம் சிரோதேவியை நமஹா, ஓம் சிகா தேவியை நமஹா, ஓம் கவசதேவியை நமஹா, ஓம் நேத்ர தேவியை நமஹா, ஓம் அஸ்திர தேவியை நமஹா, ஓம் காமேஸ்வரியை நமஹா, ஓம் பகவாலின்யை நமஹா, ஓம் நித்யக்லின்னாயை நமஹா, ஓம் பேருண்டாயை நமஹா, ஓம் வம்னிவாசின்யை நமஹா, ஓம் மகாவஜ்ரேஸ்வரியை நமஹா, சிவதூத்யை நமஹா, ஓம் துவரிதாயை நமஹா. இந்த மாதிரி ஆரம்பமாகும் தேவி கட்கமாலா. இதை படிக்கலாம் அல்லது துர்காவினுடைய அஷ்டோத்திரத்தை படிக்கலாம். இந்த மாதிரி நாம இன்றைய தினம் செய்யும் போது சத்ரு நாசனம் என்பது நடக்கும். நமக்கு சத்துருக்களே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில நாம சீக்கிரமாக முன்னுக்கு வரலாம். இந்த தீபத்தை துர்கையின் முன்பாக இன்றைய தினம் நாம ஏத்தலாம். கோவில்ல ஏத்தலாம், வீட்டுல ஏத்தலாம். வீட்டுல படம் இல்ல, விக்கிரகம் இல்ல அப்படின்னாலும் தீபத்தை ஏத்தி துர்கைக்காக நான் ஏற்றுகின்ற தீபம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டாலே போதுமானது. இந்த தீபம் ஏத்தி நாளைய தினம் இது தானாகத்தான் மலை ஏறணும். நாளைய தினம் இந்த மாவு கலந்த இந்த தீபத்தை கோமாதாவிற்கோ அல்லது கால்படாத இடத்துலயோ போட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.